வெயில் காலத்தில் மாடியில் காய்கறி பயிர். அது வெயில் காலம். சூரியன் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சோட்டு கிளியோட வீட்டுல ஏசி ஃபுல் ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் வேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. பன்னு கிளி அழுதுகிட்டே, அம்மா என்னால அனல் தாங்க முடியல. ஃப்ளோர் பாரு, ஏதோ தோசை தவா மாதிரி சூடா இருக்கு. வேர்வை பாரு, ஏதோ அருவில இருந்து கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. டே பன்னு, நான் மட்டும் என்னடா பண்றது? ஏசியை ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருக்கேன். ஆனாலும் வேர்த்து கொட்டிக்கிட்டு தான் இருக்கு. சூரியன் வெயில கொடுப்பானா என்ன நெருப்பள்ளி கொட்டுறானோ? சரியா அப்பதான் கதவு திறந்துக்கிட்டு சிச்சு காக்கா வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஐயோ கடவுளே, பேசாம என்ன கொன்னுடு. என்னால இந்த அனலை தாங்க முடியல. சோட்டு, ஏசி ஓடினாலும் வீட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு அனலா இருக்க? அதுவா சிச்சோ, இது சிமெண்ட் வீடு இல்ல. மொட்டை மாடியில வெயில் பட்டு அந்த அனல் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. பன்னு பாரு, வேக வச்ச முட்டை மாதிரி ஆயிட்டான். என்னோட நிலைமையும் அதுதான் சோட்டு. நான் இப்பதான் 30,000 ரூபாய் செலவு பண்ணி ஏசி வாங்கி போட்டேன். ஆனா வீட்டுக்குள்ள அனல் குறையவே மாட்டேங்குது. எனக்கு அப்படியே ஏதோ தந்தூரி சிக்கன் மாதிரி ஃப்ரை ஆகுற மாதிரி ஃபீல். பேசாம இந்த மாடி வீடை வித்துட்டு நான் பழைய குடிசை வீடு கட்டிக்கிட்டு அதுல வாழ்ந்துக்கலாம் போல ஆசையா இருக்கு. அப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிற மகிகளுக்கு, சீச்சோ, நாம பங்களா வீடை விக்கிறது இல்ல. இந்த ஊரையே காலி பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாச்சும் போயிடலாம். இந்த வீட்டுல இந்த அனலுக்கு என் உயிரே போற மாதிரில இருக்கு. ஆமா பாட்டி, வாங்க நம்ம போயிடலாம். எங்க சில்லுன்னு ஐஸ்கிரீம் கிடைக்குதோ பேசாம அங்க போயிடலாம். அப்பதான் துணிக்குருவி அவனுடைய பொண்ணான புஜ்ஜியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தா. புஜ்ஜி கையில ஒரு சயின்ஸ் புக் இருந்துச்சு. துணியை வந்து வெறுவையை தொடச்சிக்கிட்டு, என்ன என் வீடு மாதிரி உங்க வீடும் அனலாதான் இருக்கா? என் வீட்டுல என்னால சுத்தமா நிக்க கூட முடியல தெரியுமா? ஆமா துணி, இந்த ஏசியாலையும் எந்த பிரயோஜனமும் இல்ல. கரண்ட் பில்லு தான் வருது, ஆனா கூலிங் வரல. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வந்து, எல்லாருக்கும் இல்லைங்க, உங்க எல்லாருடைய பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷனா? புதுவிதமான ஏசி மாடல் ஏதாவது கண்டுபிடிச்சியா, இல்ல வீட்டை சுத்தி ஐஸ் கியூப் வைக்க போறோமா? அது இல்ல ஆண்டி. இப்ப நமக்கு வீட்டுக்குள்ள அனல் எப்படி வருது? சூரியனோட வெயில் மேல இருக்கிற மாடியில பட்டு அந்த மாடியோட அனல் தானே நம்ம வீட்டுக்குள்ள வருது. அப்போ வெயிலால மாடி சூடாகாம நம்ம பாத்துக்கிட்டாலே போதுமே. ஆனா அது எப்படி நடக்கும் புஜ்ஜி? மாடியில யாராவது கொடை பிடிக்க முடியுமா? அதுக்கு எதுக்கு பாட்டி கொடை? நாம பேசாம மாடி தோட்டத்தை வளர்க்கலாம் இல்லையா? அதை எல்லாரும் கேட்டு ஷாக் ஆனாங்க. பன்னு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். மொட்டை மாடியில காய்கறியா? என்ன ஐடியா புஜ்ஜி இது? வெயில் தாங்க முடியாம நாமளே கஷ்டப்படுறோம். செடி வாடி போயிடாதா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது ஆண்டி, என் பேச்சு கேளுங்க. முதல்ல மாடியில நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் போடணும். அதுக்கு மேல மண்ணை கொட்டணும். அந்த மண்ணுல நாம காய்கறி விதைகளை தூவணும். தினமும் காலையில சாயந்தரம் 2 நேரமும் அந்த மண்ணுக்கு தண்ணி ஊத்தணும். அப்படி பண்ண என்ன ஆகும்? மொட்டை மாடி எல்லாமே சேரா ஆயிடும். என் வீடே வீணா போயிடும். மொட்டை மாடி வீணாகாது. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் கவர் போட்டுதான் அது மேல மண்ணை போடுறோம். அதுக்கு மேலதான் நம்ம தண்ணியை தெளிக்கிறோம். இப்போ விதை போடுறதுனால செடி முளைக்கும். செடி முளைச்சதுன்னா அந்த செடி சூரியனோட வெயில் எல்லாத்தையுமே அது உணவா எடுத்துக்கும். ஸோ வெயில் நேரா சிமெண்ட் தண்ணியில படாது. கீழே மண் இருக்கும், மண்ணும் ஈரமா இருக்கும். அதனால அந்த அனலும் வீட்டுக்குள்ள வராது. அப்போ நம்ம வீடு நேச்சுரல் ஏசி மாதிரி இருக்கும். கரண்ட் பில் அவசியமும் இல்லை, நாம வேர்க்குதுன்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நேச்சுரல் கூலிங் எஃபெக்ட். இந்த ஐடியா உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஐடியா. அந்த ஐடியா பன்னுவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாவ் புஜ்ஜி, உன்னை நான் ஏதோ சாதாரணமா நினைச்சேன். ஆனா கிளாஸ்ல நீ தானே ஃபர்ஸ்ட். அதுலயும் சயின்ஸ்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் பிடிக்குதுன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. நீ சொன்ன மாதிரியே மொட்டை மாடியில காய்கறி வளர்த்தோம்னா கூலிங்காவும் இருக்கும், நமக்கு சாப்பிட காய்கறியும் கிடைக்கும்ல. எனக்கு என்னமோ இந்த ஐடியால ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே பண்ணிடலாம். ஆனா எனக்கு இது விருப்பம் இல்லை. 100 கிலோ மண்ணை கொண்டு போய் மொட்டை மாடியில போட்டா மொட்டை மாடி எல்லாம் வீணாயிடுன்னு பயமா இருக்கு. சிச்சு, மாசம் மாசம் கரண்ட் பில்லு 10,000 கட்டுறதுக்கு பதிலா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணா கரண்ட் பில்லாவது மிச்சமாகும். அடுத்த நாள் காலையில 6 மணி பறவைங்க எல்லாரும் காட்டுக்கு போய் பையில மண்ணு உரம் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. சிச்சு காக்கா கொஞ்சம் மண்ணை சுமந்துக்கிட்டு ரொம்பவும் சோர்வா, ஐயோ என் கழுத்தெல்லாம் வலிக்குது. நானே ரிச்சு பறவை, நான் எதுக்கு இந்த மண்ணை தூக்குறேன்னு எனக்கே தெரியல. இந்த மண்ணெல்லாம் என் முகத்துல விழுது. ஆண்டி, கஷ்டப்படாம எந்த பலனும் கிடைக்காது. நீங்க அந்த மண்ணை கொண்டு போய் மொட்டை மாடியில கொட்டுங்க. நான்
பீட்சா விதை, அப்புறம் சிக்கன் 65 விதை, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறேன். டேய் பண்ணு, பீட்சாவுக்கும் சிக்கன் ஃப்ரைக்கும் செடி இருக்காது, அதை நம்ம சமைக்கணும். சே, அப்ப பேசாம உருளைக்கிழங்காவது வளர்க்கலாமா? பிரெஞ்சு ஃப்ரையாவது சாப்பிடலாம்ல. எல்லாருமே அவங்க வீட்டு மாடியில பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டாங்க. அதுக்கு மேல மண்ணை கொட்டினாங்க. புஜ்ஜிக்குருவி எல்லாருக்கும் காய்கறி விதைகளை கொடுத்தா. தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, பீர்க்கங்காய், வெண்டைக்காய், அப்புறம் நிறைய கீரை விதைகளை எல்லாரும் தூவுனாங்க. தினமும் காலையில சாயந்தரம் மாடிக்கு போய் அந்த மண்ணுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் மறக்காம தண்ணிய ஊத்துங்க, அப்பதான் விதை முளைச்சு வரும். இப்படியே ஒரு மாசம் போச்சு. இப்போ மே மாசம். இந்த மாசம் வெயில் ரொம்ப கொடூரமா இருக்கும். கொடூரமா வெயில் இருக்க வேண்டிய இந்த நேரத்துல பறவைங்களோட ஊரு அப்படியே தலைகீழா இருந்துச்சு. சிச்சு காக்கா, மகிக்கழுகு 2 பேருமே துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்களோ இல்லையோ ஆச்சரியப்பட்டாங்க. அட, என்ன துணி, உன்னோட வீடு இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. நாங்க ஏசி போட்டிருந்தாலும் இவ்வளவு சில்லுன்னு இல்ல. உன் வீட்டுல வெறும் ஃபேன் மட்டும் தான் ஓடுது. வெளியில அப்படி வெயில் அடிச்சாலும் உள்ள எப்படி கூலிங்கா இருக்கு? அப்போ துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே ஃபேனை காட்டி, எங்க வீட்டுல ஏசி இல்ல சிச்சு, ஏசி நான் வாங்கவும் இல்ல. இப்ப சில்லுன்னு காத்து கொடுக்கறது இந்த ஃபேனு தான். புஜ்ஜி கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேல செடி முளைச்சிருக்கு, அதனால வீட்டுக்குள்ள நல்லா அனல் இல்லாம சில்லுன்னு குளுகுளுன்னு இருக்கு. உண்மைதான் டோனி, என் வீடும் அப்படிதான் இருக்கு. நான் ஏசியை ஸ்விட்ச் ஆன் பண்றதே கிடையாது. வீடு ஆல்ரெடி ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. புஜ்ஜி கொடுத்த ஐடியா உண்மையிலேயே நல்லா தான் வேலை செய்யுது. அப்போ சோட்டு கிளி அங்க வந்து, ஆமா, என் கரண்ட் பில்லு கூட பாதிக்கும் கீழே குறைஞ்சு போச்சு. என்னோட வீடு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நல்ல குளுகுளுன்னு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், மாடியில போய் யாராவது பாத்தீங்களா? பன்னு கையில ஒரு சிகப்பா இருக்கிற தக்காளி பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே உள்ள வந்தான். ஆமா, நான் இன்னைக்கு மொட்டை மாடிக்கு போய் பார்த்தேன். எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? அது மொட்டை மாடி மாதிரி இல்ல, காய்கறி தோட்டம். அதுல நல்ல செவசெவன்னு இந்த கலர்ல தக்காளி, நிறைய வெண்டைக்காய், நிறைய கத்திரிக்காய், எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எல்லாரும் வாங்க, முதல்ல மாடிக்கு போய் நாம பார்க்கலாம். எல்லாரும் மாடிக்கு போய் பார்த்தாங்க. அந்த காட்சியை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அங்க பலவிதமான காய்கறி செடிகள், அதுல கலர் கலரா தொங்கிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள். அங்க வீசுற அனல் காத்து அந்த செடியிலயும் மண்ணுலயும் பட்டு சில்லன காத்தா மாறிடுச்சு. வாவ், எல்லாரும் ஏன் மாடிய பாருங்க. அங்க கொத்து கொத்தா கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இங்க இருந்து பார்க்கவே வியூ அவ்வளவு நல்லா இருக்கு. இப்படி ஒரு மாடியை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நமக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன டோனி, குளிர் அதிகமாச்சா? குளிர் இல்ல சோட்டும், எல்லார் வீட்டு மொட்டை மாடியிலயும் நிறைய காய்கறி இருக்கு. நாம எல்லாரும் சமைச்சு சாப்பிடறதுக்கு இவ்வளவு காய்கறி தேவையில்லை. இதெல்லாம் வீணா போயிடும் இல்லையா? அதான் என்ன பண்றதுன்னு. ஆமாண்டி, எங்க அம்மா வெண்டைக்காயை பறிச்சு காலையில வெண்டைக்காய் காரக்குழம்பு, மதியம் வெண்டைக்காய் பொரியல், நைட்டுக்கு உப்புமால கூட வெண்டைக்காயை போட்டு சமைச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது. எல்லாரும் சிரிச்சாங்க. அம்மா, இதுக்கும் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குமா? நமக்கு எவ்வளவு காய்கறி வேணுமோ அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா காய்கறியையும் சந்தையில கொண்டு போய் வித்துடலாமே. இந்த வெயில் காலத்துல நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நாம ஃப்ரெஷ்ஷான காய்கறி கொடுத்தா நமக்கும் நல்ல வருமானம் இல்லையா? வருமானம் அப்படின்னு கேட்ட உடனே சிச்சுவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. அப்படின்னா பிசினஸா? வாவ், வீட்டுக்குள்ள குளிர்ச்சியாவும் இருக்கு, நமக்கு காய்கறியும் ஃப்ரீயே. இப்ப காய்கறி வித்து பணமும் சம்பாதிக்க போறோம். புஜ்ஜி, நீ சாதாரணமான பொண்ணே இல்ல, நீ ரத்தன் டாட்டாவுக்கு நெருங்கின சொந்தமா என்ன? இப்பவே போய் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல பெரிய சந்தைய உருவாக்குனாங்க. துணி, சோட்டு, மஹி எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க மொட்டை மாடியில விளைஞ்ச காய்கறிகளை கூடையில போட்டு அதை விக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்ப சிச்சு காக்கா சத்தமா, வாங்க ஐயா வாங்க, இது மொட்டை மாடியில விளைஞ்ச காய்கறி, ஏசி காத்துல விளைஞ்ச காய்கறின்றதுனால இத சமைச்சு சாப்பிடும் போது உங்க வயிற்றுக்குள்ளேயும் ஒரு ஏசி காத்து தான் வீசும். வாங்க ஐயா வாங்க. இது சோட்டு அம்மாவோட தக்காளி, செகப்பா இருக்கிற தக்காளி, நல்ல ரத்த நிறத்துல இருக்கிற தக்காளி. இது சாப்பிட்டா உங்க உடம்புல ரத்தம் ஊறும். வாங்க வந்து வாங்கிக்கோங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை பறவைங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த காய்கறி எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாரும் கொண்டு வந்திருந்த காய்கறியே தீர்ந்து போச்சு. எல்லாரும் கை நிறைய பணமும் இருந்துச்சு. எல்லாரும் அந்த வருமானத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. டோனி, இன்னைக்கு நான் காய் வித்து 2000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு கரண்ட் பில்லும் இல்ல, அது போக காய்கறி வித்து 2000 ரூபாய் லாபம். இந்த வெயில் காலம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா சிச்சு, பகல் பூரா நம்ம கஷ்டப்பட்டு இந்த சந்தையில எல்லாத்தையும் வித்தாலும் ராத்திரி வீட்டுக்குள்ள போய் படுத்தா ஏசி மாதிரி வீடு குளுகுளுன்னு இருக்கும், கஷ்டமே இருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் புஜ்ஜி தான். அவ கொடுத்த ஐடியாவால தான் வீடும் சில்லுன்னு இருக்கு, கை நிறைய பணமும் இருக்கு. ஆமா ஆமா உண்மைதான் புஜ்ஜி, ரொம்ப தேங்க்ஸ்மா.
உன்னாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆமா புஜ்ஜி, ஆனா ஒரு விஷயம், இப்ப வந்து வருமானத்தை வச்சு நாளைக்கு ஸ்விக்கில நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கவா? ஏன்னா நம்ம மொட்டை மாடியில தான் பிரியாணி செடி வளர மாட்டேங்குதுல்ல. அப்போ சோட்டுக்கிளி பனுவை பார்த்து சிரிச்சு, டேய், எப்ப பார்த்தாலும் பிரியாணி, சிக்கனு, பீட்சா, பர்கர். சரி சரி, இன்னைக்கு நம்ம வீட்ல சந்தோஷத்தை கொண்டாட நான் உனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கறேன். ஏன், எல்லாருக்குமே நான் பிரியாணி செஞ்சு கொடுக்கறேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கைய நாம காப்பாத்தினா இயற்கை நம்மள காப்பாத்தும். புஜ்ஜி கொடுத்த ஒரு சின்ன ஐடியா வெயில் காலத்தை தலைகீழா மாத்திடுச்சு. சிச்சு காகத்தின் ஹலீம் பிசினஸ். சிச்சு காக்கா அதோட வீட்டுல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு உள்ள கோதுமை மாவும் கறியையும் போட்டு அத கிண்டிக்கிட்டு இருந்தா. பக்கத்துல சின்ன காக்கா உட்காந்து அதை பாத்துக்கிட்டு இருந்தான். சிச்சு காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி, அப்பா, என் இடுப்பெல்லாம் வலிக்குதுடா சின்னம், இந்த ஹலீமை செய்யறது எவ்வளவு கஷ்டம், என் கையெல்லாம் வலிக்குது. நான் தான் முன்னாடியே சொன்னலம்மா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு, அப்புறம் எதுக்காகமா இதெல்லாம் செய்யற? கஷ்டப்படாம ரூபா சம்பாதிக்க முடியாது இல்லடா. நம்ம ஊர்ல யாருமே இந்த ஹலீமை செய்ய மாட்டாங்க, அதனாலதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். சாயந்தரம் நேரம் பாரு, என்கிட்ட எவ்வளவு பணம் வரப்போகுதுன்னு. சரி, ரேட்டு எவ்வளோம்மா? 200 ரூபாவா? டே பைத்தியக்காரா, நாம இருக்கிறது கிராமண்டா, இங்க 200 ரூபாய்க்கு வித்தா யாரு வாங்குவாங்க? அதான் என்கிட்ட ஒரு கார்ப்பரேட் ஐடியா இருக்குடா. நான் இந்த ஹலீமை வெறும் 50 ரூபாவுக்கு தான் விற்க போறேன். சின்ன காக்கா ஷாக் ஆகி, என்னது 50 ருபீஸ்க்கா? இவ்வளோ கஷ்டப்பட்டு 50 ருபீஸ்க்கு வித்தா அது நமக்கு நஷ்டம் தானம்மா? அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அங்க தாண்டா இருக்கு என்னோட ஐடியாவே. நான் 50 ரூபாய்க்கு கொடுக்க போறது வெறும் பிளெயின் ஹலீம் மட்டும்தான். அதுக்கு மேல போடுற ஃப்ரைட் ஆனியன்ஸு, முந்திரி, அப்புறம் எலுமிச்சப்பழம், நெய்க்கெல்லாம் தனியா சார்ஜ் பண்ணுவேன். ஒவ்வொரு டாப்பிங்க்கும் ஒவ்வொரு ரேட்டு. டாப்பிங் இல்லாம அந்த ஹலீமை சாப்பிட முடியாது. பணம் கொடுத்து வாங்கத்தான் போறாங்க. என்கிட்ட பணம் வரத்தான் போகுது. அம்மா, நீ சாதாரண காக்கா இல்லம்மா, கார்ப்பரேட் காக்கா. சூப்பர் ஐடியாமா. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே சிச்சு காக்கா ஒரு டேபிள போட்டு ஹலீமையும் டாப்பிக்ஸையும் கொண்டு வந்து வச்சிருந்தா. அதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. வாவ் சிச்சு, இன்னைக்கு நீ ஹலீம் விற்க போறியா? வாசமே சூப்பரா இருக்கு. ஆமா சிச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா, ரேட் எவ்வளோ? அப்ப சிச்சு காக்கா சந்தோஷமா, வாங்க வாங்க, ஏழைங்களுக்காக இந்த சிச்சு செய்யற ஹலீம் தான் இது. விலை ரொம்ப கம்மி, வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். எங்கேயுமே இந்த கம்மி விலைக்கு இந்த ஹலீம்லாம் கிடைக்காது. என்னது வெறும் 50 ரூபாவா? நான் சிட்டியில 250 ரூபா கொடுத்து சாப்பிட்டேன். நீ ரொம்ப நல்லவ சிச்சு, ஹலீமை 50 ரூபாய்க்கு விற்கிற. எனக்கு ஒரு பிளேட் கிடைச்சிச்சு. எல்லாருமே 50 ரூபாவை எடுத்து கொடுத்தாங்க. சிச்சு காக்கா எல்லார்கிட்டயும் 50 ரூபாய் வாங்கி ஒரு பேப்பர் பவுல்ல எல்லாருக்காகவுமே அந்த ஹலீமை ஊத்தி கொடுத்தான். ஆனா டாப்பிங்ஸ் எதுவும் போடாமையே கொடுத்தான். அப்ப அதை பார்த்து அவங்க எல்லாரும், அட என்ன சிச்சு இது, மேல டாப்பிங்ஸ் எதுவுமே இல்ல, ஃப்ரைட் ஆனியன்ஸ் இல்ல, முந்திரி இல்ல, எலுமிச்சப்பழம் இல்லாம எப்படி சாப்பிடுறது? அப்போ சிச்சு காக்கா, அட என்னங்க மஹி, நீங்க போர்டு பார்க்கலையா? நான் 50 ரூபாய்க்கு கொடுக்கறது பேசிக் ஹலீம் தான். உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும்னா நீங்க ஆட் ஆன்ஸை செக் பண்ணி பாருங்க. எல்லாருமே போர்டில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல சிச்சு ஹலீம் ஆட் ஆன்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஒரு முந்திரி பருப்பு 10 ரூபாய், ஒரு ஸ்பூன் ஃப்ரைட் ஆனியன்ஸ் 20 ரூபாய், ஒரே ஒரு சொட்டு எலுமிச்சச்சாறு 5 ரூபாய், ஒரு ஸ்பூனு நெய்க்கு 30 ரூபாய், அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்பூனு சாப்பிட்றதுக்கு வேணும்னா அதுக்கு 5 ரூபாய் அப்படின்னு. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, ஒரு முந்திரி பருப்புக்கு 10 ரூபாவா? ஒரு எலுமிச்சப்பழம் சொட்டுக்கு 5 ரூபாவா? இது என்ன அநியாயமா இருக்கு? ஸ்பூனுக்கு கூட 5 ரூபான்னு போட்டிருக்க. இதை கையில் எடுத்து சாப்பிட முடியுமா? மார்க்கெட்ல விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சு. முந்திரிக்கு என்ன விலை தெரியுமா? எலுமிச்சப்பழம் விலை ஆகாயத்தை முட்டிக்கிட்டு நிக்குது. அப்படியே நெய்யோட விலையை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட காசு இருந்தா இந்த டாபிக்ஸை வாங்கி போட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா அப்படியே அந்த ஹலீமை சாப்பிடுங்க. ஐயோ, இந்த பிளெயின் ஹலீம் என் தொண்டையில இறங்க மாட்டேங்குது, சப்புன்னு இருக்கு. சரி சரி, ஒரு ஸ்பூனு ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடு. 20 ரூபாய் கொடுங்க. மஹிக்கனுக்கு 20 ரூபா கொடுத்தப்போ கொஞ்சமா ஃப்ரைட் ஆனியன்ஸை கொடுத்தா. கொஞ்சம் நெய் போடு, ரொம்ப ட்ரையா இருக்கு பாரு அப்படின்னு 30 ரூபா கொடுங்க. மஹி 30 ரூபா கொடுத்துச்சு. 4 முந்திரி பருப்பு போடு, நல்லா கிறிஸ்பியா இருக்கும்ல. 4 முந்திரி பருப்புனா 4 × 10 40 ரூபா. 40 ரூபா கொடுங்க. ஐயோ, எலுமிச்சப்பழச்சாறு இல்லைன்னா டேஸ்டே இருக்காது, கொஞ்சம் எலுமிச்சப்பழச்சாறு ஊத்து. எப்படி ஒரு 5 சொட்டு எலுமிச்சப்பழத்தை ஊற்றணும். 5 × 5 25, 25 ரூபா. அப்புறம் ஸ்பூனுக்கு சேர்த்து 5 ரூபா.
மகிக்கழகு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மொத்தம் எவ்வளோ ஆச்சு சிச்சோ? பிளெயின் ஹலீமு 50 ரூபா, டாப்பிங்ஸு 120 ரூபா, அப்போ மொத்தம் 170 ரூபா மகி. என்ஜாய் பண்ணுங்க. மகிக்கழகு கோவமா, அடியே என்ன அநியாயம் இது? 50 ரூபா ஹலீம்னு பேரை சொல்லி 170 ரூபாய்க்கு ஹலீமை விற்கிறல்ல? இதுக்கு என் சொத்தை தான் நான் உனக்கு எழுதி கொடுக்கணும் போல. இன்னொரு தடவை இங்க வந்தா என்ன கேளு. மகி திட்டிக்கிட்டே அந்த ஹலீமை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப அங்க வந்தவங்க எல்லாரும் கூட வேற வழி இல்லாம 170 ரூபா கொடுத்து அந்த ஆடம்ஸ், அதாவது டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஹலீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா கிட்ட நிறைய பணம் வந்துச்சு. அவ அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. டேய் சின்னம், பாத்தியாடா என்னோட கார்பரேட் மூளைய? பேசிக்க கம்மியா சொல்லிட்டு ஆடான்ஸ அதிகமா வச்சிருக்கேன். அதனால எனக்கு கை நிறைய பணம். சரியா அந்த நேரத்துலதான் அந்த ஊர்லயே ரொம்பவும் புத்திசாலியான பன்னு கிளி அந்த இடத்துக்கு வந்தான். அவன் அவனுடைய தோல்ல ஒரு ஸ்கூல் பேக்க மாட்டிக்கிட்டு இருந்தான். அவன் சிச்சு வித்துக்கிட்டு இருக்கிற அந்த ஹலீமை பார்த்து அந்த போர்டை படிச்சு பார்த்து இப்படி சொன்னான். சிச்சு ஆண்டி, என்ன இது புதுசா இருக்கு? நீங்க ஹலீம் வித்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் பன்னு, வேண்டாடா, அவகிட்ட ஹலீம் வாங்காத. 50 ரூபான்னு சொல்லி 120 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 170 ரூபாக்கு வாங்குறாடா. நான் இப்பதானே 170 ரூபா கொடுத்தேன். பன்னு சிரிச்சுக்கிட்டே, டோன்ட் வரிமா, என்னோட மூளைய பத்தி உனக்கு தெரியாதா என்ன? ஆண்டி, எனக்கு ஒரு ஹலீம் கொடுங்க. சிச்சு காக்கா சந்தோஷமா, வாடா பன்னு, என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு எத்தனை ஸ்பூன் நெய் போடணும், எவ்வளவு முந்திரி, எவ்வளவு ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடணும், அதெல்லாம் சொல்ல போடுறேன். பன்னு கிளி சீரியஸா, ஆண்டி எனக்கு எந்த டாப்பிங்ஸும் வேணாம், பிளெயினா கொடுங்க. நீங்க 50 ரூபாய்க்கு கொடுக்கற அந்த பிளெயின் ஹலீம் மட்டும் கொடுங்க, அதே சாப்பிட்டுக்கிறேன். சிச்சு காக்கா அது கேட்டு, என்னது பிளெயின் ஹலீமா? டேய், அதுல எதுவும் இருக்காதுடா, சப்புன்னு இருக்கும். எலுமிச்சை பழம் வேணாமா? வேணா ஆண்டி, என்கிட்ட இருக்கிற 50 ரூபா மட்டும்தான். அந்த 50 ரூபாய்க்கு நீங்க பிளெயின் ஹலீம் கொடுங்க. எனக்கு பிளேட்டும் வேணாம், ஸ்பூனும் வேணாம். என்கிட்டயே கிண்ணம் இருக்கு, அதுலயே ஊத்துங்க. பன்னு அவனுடைய பேக்ல இருந்து ஒரு ஸ்டீல் கிண்ணத்தை எடுத்து வெளியில வச்சான். அப்ப அதை பார்த்து சிச்சு காக்கா, இவனே ஒரு கஞ்ச பிசினாரி, இவனை ஏமாத்த முடியாது. சரி, இந்தாடா உன்னோட பிளெயின் ஹலீம. சிச்சு காக்கா அந்த கிண்ணத்துல 50 ரூபா ஹலீம ஊத்தி கொடுத்துச்சு. அதுல எந்த ஒரு டாப்பிங்ஸும் இருக்கல. பன்னு அந்த ஹலீமை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற டேபிள்ல உட்காந்துக்கிட்டான். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே பன்னுவ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம், இவன் பிளெயின் ஹலீம எப்படி சாப்பிட போறான் அப்படின்னு. பன்னு கிளி அந்த ஹலீமை டேபிள்ல வச்சுட்டு அவனுடைய ஸ்கூல் பேக் ஜிப்பை ஓபன் பண்ணான். இப்ப பாருங்க சிச்சு ஆண்டி, இந்த பன்னுவோட மேஜிக் என்னன்னு தெரியும்? பன்னு அவனுடைய பையில இருந்து ஒரு பெரிய பாக்ஸ எடுத்தான். அதுல இருந்தது நிறைய ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான். பன்னு, அதுல என்னடா இருக்கு? இதுல இருக்கிறது ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆண்டி. எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க காலையில பிரியாணிக்கு போடுறதுக்காக ஃப்ரைட் ஆனியன் செஞ்சாங்க. அதுல கொஞ்சம் டப்பால இருந்துச்சு. பன்னு அந்த ஹலீம்ல அவன் கொண்டு வந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ போட்டான். ஒரு பொடி இல்ல, ஒரு டப்பா போட்டான். சிச்சு காக்கா அதை பார்த்து ஆச்சரியமா, என்ன வீட்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தியா? பன்னு மறுபடியும் அந்த பேக்ல இருந்து ஒரு பாட்டில வெளியில எடுத்தான். ஆண்டி, இங்க பாத்தீங்களா, இது எங்க வீட்ல நாங்க செஞ்ச சுத்தமான பசு நெய். உங்களுடைய 30 ரூபா நெய் எனக்கு தேவையே இல்ல. பன்னு 4 ஸ்பூன் நெய்ய அந்த ஹலீம் மேல ஊத்துனான். அந்த சூட்டுல கரைஞ்சி நெய்யோட மனம் அங்கெல்லாம் பரவுச்சு. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே நீ? இது சீட்டிங்டா. இதுல சீட்டிங் என்ன இருக்கு ஆண்டி? என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பேக்குள்ள கைய போட்டு ஒரு பெரிய பாக்கெட் எடுத்தான். ஆண்டி, இது முந்திரி பருப்பு. மளிகை கடையில 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுல 50 முந்திரி இருக்கு. நீங்க தான் ஒரு முந்திரிக்கு 10 ரூபான்னு விலை வச்சிருக்கீங்களே. நான் இப்போ இந்த 50 முந்திரி பருப்பையும் இந்த ஹலீம்ல போட்டுக்கிறேன். பன்னு அந்த பாக்கெட்டை பிரிச்சு அந்த 50 முந்திரியையும் ஹலீம் மேல போட்டான். இப்போ கண்ணுக்கு ஹலீம் சுத்தமா தெரியல, எல்லாம் முந்திரியால கவர் ஆயிடுச்சு. அடடா பன்னு, நீ ரொம்ப புத்திசாலிதான். எங்களுக்கு இந்த ஐடியா வரவே இல்ல பாரு. இன்னும் இருக்கு ஆண்டி, இப்போ ஒரு ஐட்டம் எடுக்கிற பாருங்க அப்படின்னு பேக்ல இருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வெளியில எடுத்தான் பன்னு. சிச்சு ஆண்டி, நீங்க ஒரு சொட்டுக்கு 5 ரூபான்னு சொன்னீங்கல்ல, நான் சந்தைக்கு போய் 5 ரூபாய்க்கு 3 எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு வேணுமோ அதை பிழிஞ்சு ஊத்திக்கிட்டு தோலை தூக்கி போட்டுடுவேன். பன்னு அந்த எலுமிச்சை பழச்சார ஹலீம்ல ஊத்தி அந்த தோலை தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஹலீமை எடுத்து வாயில வச்சு, இது ஹலீம் மாதிரி இல்ல, அமிர்த மாதிரி இருக்கு. அடிக்கடி முந்திரி நடுவுல கிடைக்கும் போது கிரன்ச்சியா இருக்கு. அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஸ்வீட்டா இருக்கு. அப்புறம் அந்த நெய்யோட அரோமா. சிட்டில கூட இந்த மாதிரி ஹலீம் கிடைக்காது. ஆனா இதுக்கு நான் இப்ப எவ்வளவு செலவு பண்ணேன்? வெறும் 50 ரூபா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சிச்சுவை பார்த்து, தேங்க்யூ சிச்சு ஆண்டி, நீங்க கொடுத்த பிளெயின் ஹலீம் ரொம்ப நல்லா இருக்கு.
பன்னுவோட ஐடியா பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே அதே ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சாங்க. வாவ் பன்னு, இது சூப்பர் ஐடியாடா. உன் அறிவு எங்களுக்கு இல்லாம போச்சு. நாளைக்குல இருந்து பிளெயின் ஹலிமா வாங்கி இதையே நாங்களும் செஞ்சிடுறோம். ஆமா ஆமா, நான் கடையில போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். சிச்சு கிட்ட 50 ரூபாய்க்கு பிளெயின் ஹலிமா வாங்கிட்டு நானே டாபிக்ஸை உருவாக்கிக்கிறேன். எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணுனா வாங்கிட்டு வரலாம். இனிமே சிச்சு கிட்ட டாப்பிங்ஸ் யாரும் வாங்க வேண்டியதில்ல. நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி ஹலீம்ல போட்டுக்கலாம். அப்போ சிச்சு காக்கா கோவமா, டேய் பன்னு, என் வியாபாரத்தை அழிக்கிறதுக்காகவே வந்தியாடா? 50 ரூபாய்க்கு பிளெயின் ஹலீம் குடுக்கறதுல எனக்கு என்னடா லாபம் வரும்? அந்த டாப்பிங்ஸை வச்சுதான் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி வியாபாரத்தை கெடுத்துட்டியேடா. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. அப்போ பன்னு சிரிச்சுக்கிட்டு, ஆண்டி அது உங்க தப்பு. நீங்க நியாயமா பிசினஸ் பண்ணிருந்தா இப்படி நான் அநியாயம் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஹலீம் 50 ரூபா அப்படிங்கிற பேர்ல விக்கிறேன்னு சொல்லிட்டு டாப்பிங்ஸ் பேர்ல நீங்க கொள்ளையடிக்க நினைச்சதுனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. இதுக்கு நியாயமா நீங்க ஒரு விலை வச்சு வித்திருந்தாலே எல்லாரும் வாங்கிருப்பாங்க இல்லையா? அம்மா, நான் தான் முன்னாடியே சொன்னல, நீ பண்றது சரியில்லை, இப்படி எல்லாம் பண்ண நம்ம வியாபாரம் நடக்காதுன்னு. இப்ப பாத்தியா, நம்ம வியாபாரத்தை நம்ம இழுத்துதான் மூடணும். ஐயோ ஏன் ஆனியன்ஸ், ஏன் முந்திரி பருப்பு, இப்படி ஹலீம்ல தண்ணிய ஊத்திட்டியடா பண்ணோம். நீ ஏன் சொல்லுடா, யாராவது எல்லாத்தையும் இப்படி வீட்ல இருந்து கொண்டு வந்து சாப்பிடுவாங்களா? இந்த பறவைங்களுக்கு அறிவு அதிகமாயிடுச்சு. இனி என் பொழப்பு நடக்காது.